இதே பாருங்க பிரண்டையை சூப்பராக இதாடி கிளிக்குமா திட்டமா நாய் பார்க்குற இடத்துக்கு கிளி நல்லா இதுதான் நாய் பார்க்குற இடத்துக்கு பிரண்டைக்கு எங்கே பார்த்தாலும் இது தெரிஞ்சுட்டேன் சூப்பராக இருக்குது பிரண்டை கொத்து 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 கொத்தா தொமிச்சு எல்லாம் முத்தின பிரண்டையாக போச்சு இதுமாரி பிஞ்சு பிரண்டையாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஊறுகாய் துவையலுக்கு வாங்க இன்னும் அங்கே ஒரு இடத்த இருக்குது இன்னும் 2 வெத்து இருக்குது அங்கே பார்த்து வாங்க இப்போ ஊரில் ஃபாரஸ்ட் இருக்குது அந்த ஃபாரஸ்ட்டு தான் வந்து பெருக்கிறோம் கொழுந்து பிரண்டை ஆகுது பாருங்க ஈத்த வருமா வந்துட்டு சூப்பராக இருக்குது பாரு அடியில் ஒரு கொத்துக்குது பச்சை பச்சைங்க அது கூட வந்துட்டு போறா நம்மளுக்கு தெரியாத வந்துட்டு கூட இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது பிரண்டை அது பாதியில் ஓடிட்டோம் சூப்பர் வெற்றிகரமாக எவ்வளோ அழகாக பிரண்டையை பேச்சுட்டு பாரு நல்லா இருக்கு இன்னும் இருக்கா இதெல்லாம் தொங்குது எல்லாம் அத்துட்டுக்கிறாங்க பூரா இங்கே பாரு நம்ம வீட்டு வெளியில் இருக்குது இங்கே ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம் நம்ம வீட்டு வெளியே இவ்வளோ தான் இருக்குது பிரண்டையை வெற்றிகரமாக பறித்து முடிச்சாச்சு வாங்க வீட்டுக்கு போகலாம் வீட்டை போய் சுத்தம் பண்ணுவாங்க எல்லாத்தையும் பிரண்டையை வெற்றிகரமாக பறித்து வீட்டுக்கு வந்தாச்சு வெயில் கர 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 கண்ணு வருது வேர்த்து மூச்சு குடிச்சிட்டு அப்புறமேட்டு ஊருக்கார ரெடி பண்ணுவோம் பிரண்டை ஊறுகாய் சரி வாங்க வேலையை பார்க்கலாம் ஒரு வேலையாக பார்க்கலாம் வாங்க பிரண்டையை நம்ம வீட்லேயே நட போகிறோம் ஏற்கனவே நட்டு வச்சுருந்தேன் வேலையெல்லாம் பெருக்கி எல்லாமே பிரித்து தடுத்தீங்க இப்போ 2வது நட்டு மறுபடியும் ஊட்டே பேச்சு ஊற காரிப்பேன் பூராதி பிடிங்கிற இப்போ மறுபடியும் தள்ளி அதுக்கப்புறம் அப்படிதான் அதே தான் அப்படித்தான் விடணும் 3 இடத்துல நட்டா தான் ஒன்று இல்லைன்னா ஒன்று தப்பிக்கும் நட போகிறோம் பாரு வேலியில் அப்போ தான் நல்லா கொடி ஏறும் ஏச்சுன்னா நம்ம வீட்டிலேருந்தே பறிச்சிக்கலாம் தண்ணி நல்லா கொஞ்சம் அழகாக தெளிச்சு விடு எல்லாத்துக்கும் ஊற்றும் அழகா குளிர அதான் இதோட 2-3 நாளைக்கு ஊற்றால இது நல்லா பச்சை பச்சைங்க பாரு வேலி முழுக்க அப்படியே வந்து படந்துடும் நம்ம வீட்டே பறிச்சிக்கலாம் அவ்வளோதான் வீட்டை பறிச்சு அடிக்கடிக்கு சட்னி அடிச்சிக்கலாம் துவையல் அடிச்சிக்கலாம் பிரண்டையை நல்லா எண்ணெய் தடவை குடிச்சா தான் கையெல்லாம் பிடுங்காது நல்லா தடவும் எண்ணெய் தடவி நல்லெண்ணெய் தடவி கையில் நல்லா தடவிட்டு குடிச்சா தான் பிரண்டை வந்து ஊறாது கை நல்லா பிஞ்சு பிரண்டையா உடச்சி எடுத்துக்க வேண்டியதான் பிரண்டை துவையல் பிரண்டை ஊறுகாய் நான் பிரண்டை ஊறுகாய் தான் செய்வேன் 10 வருஷமாக பிரண்டை ஊறுகாய் தான் செஞ்சு சாப்பிட்டுருக்கிறேன் பிரண்டை ஊறுகாய் நல்லா தான் இருக்கும் 10 வருஷமாக ஏன் சாப்பிட்றேன்னு கேளுங்க 10 வருஷமாக அது கழுத்து எனக்கு தேஞ்சு போச்சு அதனால பிரண்டை ஊறுகாய் சாப்பிட்டா பையன் சொன்னான் பிரண்டை ஊறுகாய் சாப்பிட்டா மாத்திரை சாப்பிட்றதோட இதையும் சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்குமா வலி இல்லாத இருக்குமா அதில் இருந்து சாப்பிட்டு வரேன் கொஞ்சம் நல்லா திட்டமாக வேலைக்கெல்லாம் செய்யாத ஜாமாங்கமாக நல்லா அழுத்தி தீர்த்தா இருந்தால் வலிக்காத இருக்கேன் குனிஞ்சா வலிக்கும் நம்ம ஜாகிரதையாக உடம்பு பார்த்துக்க வேண்டியது தான் இதை சாப்பிட்டு வேண்டியதான் இதுதான் சாப்பிட்டுருக்குறான் 10 வருஷமாக சாப்பிட்றான் எங்கள் வீட்டில் பிறந்த ஊரில் இருந்துகிட்டே இருக்கேன் இந்த நேரமும் டவுன்லாம் கிடைக்காது டவுனில் வந்து காசு கொடுத்து வாங்கணும் நாங்கள் போய் ஃபாரஸ்ட்டில் ஏரி பக்கம் நிறையா இருக்கும் போய் பேசின்னு வந்து வேண்டியதான் பேசின்னு வந்து ஈஸியாக அரைச்சிடலாம் டவுனில் வாங்கி அரைக்கணும் நல்லா பிஞ்சாக எடுக்கணும் பிஞ்சாக எடுத்தால் தான் நல்லா நார் இல்லாத இருக்கும் சரசரன்னு அப்படி ஆயிருக்கும் இன்னும் பிஞ்சாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் பிரண்டை ஊறுகாய் பசி எடுக்கும் நல்லா ஜீரணமாகும் எலும்பு உறுதியாகும் எனக்கு நல்லா எலும்பு வலி நல்லா உறுதியாக இப்போ கொஞ்சம் மாதிரியாக இருக்குது இதை தொடர்ந்து சாப்பிட்டுன்னு தான் வரேன் காலத்துக்கு நான் சாப்பிட்டு தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் நான் சாப்பிட்டு தான் வரேன் நீங்களும் சாப்பிடுங்க நல்லா இருங்க ஆரோக்கியமாக நான் பிரண்டை ஊறுகாய் அடிக்கடி சாப்பிட்டு தாங்கிறேன் எந்த நேரம் பிரண்டை ஊறுகாய் இல்லாத இருக்காது எனக்கு
சோத்தில் போட்டு பெயிண்ட் சாப்பிட்லாம், தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். துவையல் அரைச்சி தொட்டுக்கலாம், ஊறுகாய் அரைச்சி வச்சிங்கன்னா அதையும் தொட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகாய். நான் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த இலையும் போட்டு சில பேர் செய்கிறாங்க தான். நம்மளுக்கு தான் நிறையா இருக்குது. இலை கிடைக்காதவங்க இலையும் போட்டு செய்வாங்க, கூட இலையும் பிச்சு போட்டு செய்வாங்க. இலையும் உடம்புக்கு நல்லது. இது இருக்கிறப்ப இலை என்னத்துக்கு, இதை மட்டும் போட்டு செய்வோம். நம்ம ஏரியாவில் நிறைய கிடைக்கும். இது பாண்டிச்சேரிக்கு நிறைய வந்து பெருசும் போய் எல்லாம் கத்தை கட்டி விற்கிறவங்களாம் இங்கே தான் வந்து பெரிப்பாங்க. எல்லாத்தையும் பேசி போயிடுறாங்க. எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. எங்கே பார்த்தாலும் போய் காட்டுலையும் மூட்லையும் தேட வேண்டியதாக இருக்குது. போய் தேடி பேசின்னு வரக்கூடாது. என்ன பண்ணுறது? அப்புறம் பொடி பொடியாக இருந்தீங்கன்னா மிக்சிலையும் கொஞ்சம் சீக்கிரம் பையன் ரெண்டா அரிஞ்சாலே போதும். ரெண்டாக கட் பண்ணக்குள்ள நார் ஆப்பிடும். இருந்தால் எடுத்துக்கலாம். வானல் காஞ்சி போச்சு. பிரண்டையை வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறப்பா. நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். வேறு நல்லெண்ணெய் தான் நல்லது உடம்புக்கு. எண்ணெய் காஞ்சிட்டு நினைக்கிறேன். காஞ்சிட்டா? கழுவி எடுத்துட்டு வந்துட்டா போட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதான் பச்சை கலராக இருக்குதா? வதங்கண்ணா நல்லா வதங்கினா அப்படியே கலர் மாறிடும். வாசனை வர ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா வாசனை வருது. வதங்க வாசனை வருது அருமையாக. மூட்டை எப்பவுமே இருந்துன்னே இருக்கும். 10 வருஷ காலமாக அதை சாப்பிட்டு தானே நல்லா இருக்குது. உடம்பு கொஞ்சம் வலி கம்மியாக இருக்குதுல்ல. அதனால நம்ம அடிக்கடி சேர்த்தனால துவையெல்லாம் அரைச்சாக்கா அந்த இட்லிலாம் துவையெல்லாம் தொலைன்னு அரைச்சிட்டோம்னாக்கா அது கெட்டுடும். நம்ம ஊறுகாயாக அரைச்சி அப்படியே டப்பாவில் போட்டு வச்சு ரொம்ப நாளைக்கு வரும். அப்பா அரைக்க வேண்டியது இல்லைல்ல. நான் இப்படி தான் அரைப்பேன். வதங்க தேவையில்லை மாற்றுறது தான். மாற்றிக்க. அப்படியே பூண்டை வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் சட்டன்னு காய அதனால தண்ணியாக மிளகு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. அதனால கொஞ்சம் கூட போட்டதும் பாரு. போட்டதும் நல்லா காஞ்சி போச்சு. புளி வதக்கணுமா? ஆமாம், புளி வதக்கிக்கலாம். ஏன்னா மின்னிமா வதக்கினா தான் அது எல்லாமே போய் தீஞ்சிடும். கலக்கலன்னு எரியுது. அப்படியே புளியை வதக்கி எடுத்துக்கலாம். ஏன் புளி கூட போட்டுக்கிறேன்னா அது கொஞ்சம் விறுவிறுன்னு இழுக்கும். அதனால கொஞ்சம் புளி கூட போட்டால் கெடாத இருக்கும் பொருள். நமக்கு தேவையான அளவு போட்டுக்க வேண்டியதான். வதங்கிட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டேன். மிக்சியில் எடுத்து வச்சுக்கின்னு உப்பு போட்டு அரைச்சி வந்துடுறேன். அடுப்பு வெய்ய காயுது. அதனால் இங்கே எடுத்துன்னு வந்துட்டேன் கேஸுக்கு. வெய்ய அதிகமாக இருக்குது. அண்ணல் வீசுதுங்க. ஒரு கேஸில் வந்து அரைச்சின்னு வந்துட்டேன். இங்கே தாளிப்பு எங்கே போட்டுக்கோம். தீயை குறைச்சி வச்சுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். அவன் என்ன பண்ண மறுபடியும் அரைப்பாங்களா? அப்படியே விட்டுருவாங்க. நல்லா கொட்டி நல்லா எண்ணெய் பெரிய அளவுக்கு வதக்கி விட்டு சேர்த்து வைதான். நல்லா வதங்கணும். ஊறுகாய் நல்லா வதங்கணும். நீங்கள் வதங்க கொடுத்த மறுபடியும் முழுசு சாப்பிடாது. ஊறுகாய் சாப்பிடுங்களா? நல்லா இருக்கும் சாப்பாடு. வதங்கிட்டு உளுத்தம்பருப்பு போட்டு வதங்கினா தான் நல்லா வாசனையாக இருக்கும். இன்னும் நல்லா வாட்டுது. நல்லா கருவேப்பிலை போட்டுங்க. நல்லா வாசனையாக இருக்கும்.
இது கொஞ்சம் சங்கடமாக இருக்கணும் தான் அங்கேயே சேர்த்து. அது வெய்ய அதிகமாக இருக்குது, அதை உள்ள விட்டேன். பிரண்டை ஊறுகாய் ரெடி. நல்லா வதக்கி சூப்பராக வச்சுட்டேன். சாப்பிடுங்க, சாப்பிட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்குதானே. சாப்பிடுங்க, ஊறுகாய் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சீக்கிரம். சூப்பராக இருக்கும். நீ அதிகமாக சாப்பிட்றதில்ல, நான் தான் அதிகமாக சாப்பிட்றது. எம்மா கிழமை சாப்பிட்டுங்கிறேன் அரைச்சி வச்சின்னு. ஊறுகாய்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்ட்டு, வாசனை கம்ம கம்ம கம்மன்னு அட்டிக்குது ஒரு வாசனை. சூப்பராக இருக்குது. யாசி கிரியேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய். டாட்டா பாய். பாய் பாய்.